ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய vlog வந்து தாம்பரத்துல நடக்கக்கூடிய மர்மைட் ஷோ, அதாவது கடல் கன்னி ஷோ பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஷோ வந்து ஆல்ரெடி நம்ம சென்னையில நடந்துச்சு, அதே தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லைங்க, இதுல ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸான ஒரு எலிமெண்ட் இருக்கு. அதை நான் வீடியோ போக போக உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இப்போ நம்ம இந்த ஷோ உடைய டீட்டெயில்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். என்ட்ரி டிக்கெட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் வாங்குறாங்க. இது வந்து கிட்ஸுங்களுக்கு 3 ஃபீட்டுக்கு கம்மியாக இருக்கிறவங்க வரைக்கும் அமௌண்ட் கலெக்ட் பண்ணலைங்க. 3 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 100 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரோம் அப்படின்னா வந்து 2 வீலராக இருந்தால் 40 ருபீஸும், 4 வீலராக இருந்தால் 80 ருபீஸ் வந்து பார்க்கிங்க்கு அமௌண்ட் வாங்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கிங்க்கு நீங்கள் ரொம்பலாம் வந்து யோசிக்க வேணாம். ஏன்னா இடம் வந்து பெருசாக இருக்கிறதுனால உங்களால் கார் பைக் வந்து சஃபிஷியண்ட்டாகவே உள்ளே நிறுத்த முடியும். இன்னொன்று அவங்க நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வண்ண வண்ணமான மீன்களை வந்து டேங்க்ல வந்து போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய பேர் நின்று போட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க. மீன் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்தது, கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லா இருந்தது. இங்க நிறைய ஷார்க் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சுங்க. அது போக இந்த டனல் மாதிரி உள்ள போற இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே நம்ம மேல போயிட்டு வர மாதிரியே இருக்கும். இதுதான் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் த மர்மைட் ஷோ. இப்போ நீங்க இதுக்குள்ள நுழைஞ்சு போனீங்க அப்படின்னா வந்து அஸ் யூஷுவல் வந்து மர்மைட்ஸ் வந்து அங்க உள்ள இருப்பாங்க. 2 லேடி மர்மைட் வந்து அங்க வந்துட்டு நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு போட்டோஸ்க்கெல்லாம் போஸ் கொடுத்துட்டு நிறைய ஃபங்கி போசஸ் கொடுத்தாங்க. நல்லா வீடியோஸ்க்கெலாம் வந்து போசஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய மேஜிக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. குழந்தைங்க அந்த இடத்த விட்டு நகரவே இல்லைங்க. ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி அந்த இடத்த விட்டு நகர முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இதுதான் ப்ரீவியஸாக நடந்த மர்மைட் ஷோலையும் இருந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த மர்மைட் ஷோக்குள்ள நுழைஞ்ச பிறகுதான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இப்படி ஒரு விஷயம் கூட பண்ண முடியுமா, நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். ஸோ நாங்கள் கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 லேடி மர்மைட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம கொஞ்சம் நகர்ந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ஜென் மர்மைடுமே இருந்தாங்க. அவங்க சூப்பரா இன்ட்ராக்ட் பண்ணாங்க. செம்மையா வந்து ஷோஸ் எல்லாம் பண்ணி காட்டினாங்க. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லா ஆச்சரியமா இருந்தது. என்னடா நம்ம மர்மைட்னாலே லேடிஸ் தானே இருப்பாங்க, பட் இங்க ஜென்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்காக வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா எலிமெண்டா வந்து இதையும் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்க. எல்லாரோடையும் கிட்ஸோடலாம் நல்லா விளையாண்டாங்க. அவங்களே ரொம்ப சர்ப்ரைசிங்கா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுதாங்க இந்த மர்மைட் ஷோவோட ஒரு ஸ்பெஷலான விஷயம்.
ஆர்கனைஸ் பண்ணது வந்து நம்ம ஃபோக்ஸ் வேர்ல்டு தாங்க. ஆல்ரெடி சென்னையில நெறைய பிளேஸஸ்ல வந்து இந்த மாரி ஈவென்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப யூனிக்காவும் போட்டிருக்காங்க. இது உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஷாப்பிங்க்கான நெறைய கடைகள் வந்து இருக்கு. கிட்ஸுக்கு ஷாப்பிங் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையானது ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு யூனிக்கான நெறைய விஷயங்கள் லைக் பென்லயே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் பென்ஸ் அந்த மாரி யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நெறைய இருந்தது. இங்கேயுமே நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் அஃபோர்டபுள் அமௌண்ட்ல தான் வச்சிருக்காங்க. நீங்க வேணுங்கிறத ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க நகர்ந்து வந்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபேவரைட்டான பிக்கிள்ஸ்ல நெறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. ஸ்பைசியாவோ, இல்ல எனக்கு ஸ்வீட்டா வேணும்னாலும் எல்லாத்துலயுமே அவங்க வந்து வச்சிருந்தாங்க. அங்க நெறைய கூட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கடந்து வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கேம் ஜோன் வந்து இருக்கு. இந்த மாரி கேம்ல நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சே கூட ஒரு ஜாலிக்காக நெறைய பேர் வந்து வாங்கி விளையாடுவாங்க. சம்டைம்ஸ் ஃப்ளூட்ல வந்து அவங்க வின் பண்ணிடுவாங்க. இந்த கேம்க்கு வந்து அவங்க என்ன காம்போ பேக் குடுத்துருக்காங்க அப்படின்னா, 5 கேம் விளையாண்டுக்கலாம். நீங்க வந்து ₹200 டிக்கெட் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த கேம்லயுமே நெறைய குழந்தைங்க, பெரியவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரைட்டான கார் ரேஸு, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கடந்து நாங்க உள்ள வந்தோம். இதுக்கப்புறம் உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா வந்து மிரர் ஹவுஸ், ஹாரர் ஹவுஸ், 3D ஷோ, ஸ்னோ வேர்ல்ட் அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு மினிமம் ₹40லேருந்து ₹100 வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிக்கெட்டில் இன்க்ளூட் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட்டான ஸ்பாட் வந்து ஸ்நாக்ஸ் ஸ்பாட் தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி அப்பளம், காலிஃப்ளவர், பஜ்ஜி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இந்த இடத்துலலாம் போயிட்டு நம்ம ஹைஜீன் அது இதெல்லாம் யோசிக்க முடியாதுங்க. ஃப்ரெண்ட்ஸோட போனீங்க அப்படின்னா வந்து நல்லா வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வரலாங்க. இந்த ராட்டினம் எல்லாமே வந்து குழந்தைங்கள் வந்து நிறைய கூட்டமா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரியவங்களுமே வந்து சும்மா விடுறதில்ல. அவங்களுமே எல்லா ராட்டினத்திலயும் ஏறிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து ஒரு 4:00 போயிட்டதுனால, நாங்க கிளம்புற டைம் பார்த்தீங்க, கூட்டம் வந்து நெறையாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டு, எல்லா ராட்டினம்லாம் சுத்திட்டு வெளியில வந்துட்டோம். ஃபைனலா நம்மளும் வந்தோன்ற நினைவா வந்து டிக்கெட்ட வச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நீங்களும் இந்த லீவுக்கு கண்டிப்பா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணலாம். ஒரு சாலிடா உங்களால 3 ஹார்ஸ் கிட்ட வந்து இங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்காக ₹100 தான் முடியும்னு இல்லைங்க. உள்ள போனா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், ராட்டினம் ஏறுவோம், அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான். பட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது நம்ம ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்றதுல வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட போயிட்டு இதை விசிட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.